ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் இருதயத்தை தாழ்த்தி நாங்கள் பணிந்து குனிந்து உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இன்னொரு கர்த்தருடைய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரனோடு கூட நாங்கள் சேர்ந்து, கர்த்தாவே, இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை பாட, கர்த்தரை ஆண்டவரை ஆராதிக்க எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இது உம்முடைய நாளாக இருக்கிறபடியால் நீர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களுடைய துக்கங்கள், துன்பங்கள், கண்ணீர்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக தேவரீர் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து தங்கும்படியாக, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். வர வேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாக தடைகளை உடைத்து நீர் கொண்டு வரும்படியாக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ருசித்து அதை நாங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொண்டு, இந்த இடத்தை விட்டு நாங்கள் ஆவியான மனுஷனிலே பலப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தர் இன்றைக்கு என்னை சுகப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்தார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடல்களை நாம் பாடுவோம். பிரைஸ் காட். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என்
பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவரே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேனே வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். Praise the Lord. Praise God. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, மீட்பும் நீரே. சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் தழும்புகளால் சுகமானேன், நீரே என் பலனானி. உம் தழும்புகளால்
சுகமானேன். நீரே என் பலனானி, என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வசனத்தின் வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுமே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுமே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, பரிசுத்தம் மீட்பு நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, மீட்பும் நீரே. நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். என் பலன் நீரே,
நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, உங்களிடம் என்றும் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, உங்களிடம் என்றும் நீரே. கடைசியாக பாடுமா, என் பலன் நீ, சுகம் நீரே, ஜீவன் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். அதைதான் பவுல் எபேசியரிலே சொல்லுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன் நாம். இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வாதங்கள் சூழ்ந்திருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். In your presence there is fullness of joy, at your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness, the earth is filled with your love. In your presence there is fullness of joy, at your right hand there are pleasures evermore. You surround us with your favor, oh Lord. The earth is full of your goodness, the earth is filled with your love. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. Exceedingly abundantly, far above all we could ever ask or think. Exceedingly abundantly, you give us all things to enjoy. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்ப காருண்யத்தா என்னை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையால் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்து
நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க சமூகம் என்றும் பேரானந்தம் சந்நிதானம் நித்திய பேரின்பம் காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீர் பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது சமூகம் என்றும் பேரானந்தம் சந்நிதானம் பேரின்ப காருண்யத்தா எம்மை சூழ்ந்து கொண்டீர் பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதன்படியே செய்கிறவரா? அதற்கு மிகவும் அதிகமாக செய்கிறவர். ஆதியாமம் 24 அதிகாரத்திலே நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒரு வேலையாய் கடந்து செல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆபிரகாமின் தேவனே, என்னுடைய வழியை வாய்க்க செய்யும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் எனக்கும் தண்ணீர் எந்த பெண் கொடுக்கிறாளோ என்று ஜெபித்து அவன் செல்லும் பொழுது அவன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். அவன் ஜெபிப்பதற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவனுடைய ஜெபத்துக்கு மேலாக நினையாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நாம் நினையாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போய் இங்கு இருக்க வேண்டாம். ஏராளமாக தாராளமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வேற எங்கிருந்தும் அவர் கொடுப்பதில்லை, பரலோகத்திலிருந்து கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பரலோகத்தை திறந்து நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை
பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கண்களை மூடி நாம் எல்லா பயபக்தியோடு கூட, எல்லா உண்மையோடும் கூட கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தப் போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜீவனுள்ள நம்பிக்கையாயிருக்கிறீர். You are our living hope. Not just a hope, but a living hope. நம்பிக்கை மட்டுமல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கையாகிய எங்கள் இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும், எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கினீரே. இருளை வெளிச்சமாக்கினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஆராதிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு இருதயத்தில் நன்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தரை உயர்த்த முடியும். நன்றி இல்லாதவர்கள் ஸ்தோத்திரிக்க முடியாது. ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று அறிந்து கொள்ளாதவர்களால் ஸ்தோத்திரிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் நமக்கு தருவதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவோம், ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். அவருடைய நாமத்தை சொல்லி அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள நம்பிக்கையாக, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். சிலுவையிலிருந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். பாவத்தையும் பாதாளத்தையும் சாபங்களையும் அவர் மேற்கொண்டார்.
நம்ம குடும்பத்துல சாபம் இருக்கலாம், நம்ம குடும்பத்துல வியாதி இருக்கலாம், நம்ம குடும்பத்துல தடை இருக்கலாம். அவர் அதை எல்லாவற்றையும் உடைப்பாக அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி வர்ஷிப் பண்ணும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு உள்ளத்தோடும் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவர் எல்லா விதமான இக்கட்டுகளையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை காத்திருள வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. How great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the night. And through the darkness your loving kindness tore through the shadows of my soul. The work is finished, the end is written. Jesus Christ, my living hope. Who could imagine so great a mercy? What heart could fathom such boundless grace? The God of ages stepped down from glory to wear my sin and bear my shame. The cross has spoken, I am forgiven. The King of Kings called me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Lost its grip on me, you have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me, you have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living. Then came the morning that sealed the promise. Your buried body began to breathe. Out of the silence, the roaring lion declared the grave has no claim on me. Then came the morning that sealed the promise. Your buried body began to breathe. Out of the silence, the roaring lion declared the grave has no claim on me. Jesus Christ, the victory. Hallelujah. எழும்பி நின்று பாடுவோமா? Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me, you have broken every chain.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் அறுத்து போடுவீராக. மரணத்தின் சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து போடுவீராக. உயிரோடு எழுந்த எங்கள் இயேசுவே, அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவாகிய இயேசுவே, மரணத்தையும் வியாதியையும் சாபங்களையும் தடைகளையும் உடைத்த எங்கள் இயேசுவே, எங்கள் மத்தியிலே நீ இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் நீர். எல்லா விதமான வல்லமையை காட்டிலும் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன் நீர். உம்முடைய நாமம் எல்ஷடாய் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி போட நீர் வல்லவராய் இருக்கிறீரே. நிறைவான ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது, நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது, இந்த நேரத்தில் நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வரும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுமே கர்த்தாவே. எங்கள் சூழ்நிலைகளை மாறி போகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறவரே, a God who makes everything new for us. எங்கள் கண்ணால் காண்கிற சூழ்நிலைகள், எங்கள் கண்ணால் சந்தேகப்படுகிற சூழ்நிலைகள், எங்கள் கண்களால் சோர்வடைகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற வல்லவர். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் பரிசுத்த ஆவியானவரே. இருளின் ஆழத்திலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரே, ஒன்றுமில்லாத உலகத்திலே அசைவாடி இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவேண்டுமே, நிறைவே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுவே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுங்கள்.
See, we cannot do anything by ourselves. Nothing is in our control. நம்முடைய ஆளுகை கீழாக ஒன்றும் இல்லை. Everything God controls. எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அரசாளுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவாராக. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படியாக உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த கர்த்தருடைய நாள் காலையிலே just commit your situation into God's hands. கர்த்தாவே, என்னுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்கிறது, என் சூழ்நிலை மாறாமல் இப்படி தான் இருக்கிறது, என்னென்னவோ நான் செய்து பார்க்கிறேன், சில சூழ்நிலைகள் அப்படியே இருக்கிறதே கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், நீர் ஒருவரால் தான் மாற்ற முடியும் என்று உங்களுடைய முற்றிலுமான விசுவாசத்தை அவர் மேலே நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் அதை அசைப்பார். கர்த்தர் அதை அசைப்பார். நாம் அவரை முற்றிலுமாக அவரையே நம்பும் வரைக்கும் சூழ்நிலைகள் அசையாமல் இருக்கிறது. நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்குவாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று தான் இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் ஒருவர் மட்டுமே விடுதலையாக்குவார். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு வழியை திறப்பார். அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய நெருக்கத்தில் அடைக்கலமானவர். உங்கள் நெருக்கத்தில் அவர் அடைக்கலமானவர். கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆங்காங்கே நீங்கள் கண்களை மூடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் சூழ்நிலைகள் அசைவதை நீங்கள் பார்ப்பீங்க. அட்மாஸ்பியர் மாறுகிறத பார்ப்பீங்க. சீதோஷ்ண நிலைகள் மாறும். உங்கள் முன்பாக இருக்கிற சூழ்நிலை மாறும், பின்பாக இருக்கிற சூழ்நிலை மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பைபிள் கொண்டு வந்தவங்களாம் பைபிளை தூக்கலாம். பிரைஸ் காட். Praise God. சொல்லலாமா? This is my Bible. I am what it says. I have what it says. I can do what it says I can do. Today I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise the Lord. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 வசனத்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கப் போகிறேன். 1 Samuel chapter 1. I'm going to read verse 27 and 17. I'm going to read in reverse. 27ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked of him. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 17ஆம் வசனம், verse 17. Then Eli answered and said, Go in peace, and the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் வாசித்த இந்த 2 வசனங்களிலும் ஒரு வார்த்தை மறுபடியுமாக இந்த அதிகாரத்திலே வருகிறது. ஏறக்குறைய அந்த வார்த்தை 5 தடவை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை விண்ணப்பம், சப்ளிகேஷன். 27ஆம் வசனத்தில் விண்ணப்பம் பண்ணினேன்,
நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 17ஆம் வசனத்தில், உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு காலையிலே நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். The Lord who answers our supplication. 27ஆம் வசனத்திலே அந்த விண்ணப்பம் என்ற வார்த்தைக்கு ஒரு சஃபிக்ஸ், அடைமொழி இருக்கிறது. விண்ணப்பத்தின் படி, அக்கார்டிங் டு யோர் சப்ளிகேஷன். 17ஆம் வசனத்திலும் உன் விண்ணப்பத்தின் படி, நாம் எப்படி விண்ணப்பிக்கிறோமோ. அன்னாள் என்றும் ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அன்னாளுடைய ஜபத்தினுடைய மைய பகுதி சப்ளிகேஷன், விண்ணப்பம். கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினால், வெகு நேரம் அவள் விண்ணப்பத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்தால், அவருடைய விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் அவளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். திஸ் prayer of supplication is a very very specific prayer. மிகவும் இந்த விண்ணப்பத்தின் ஜெபமானது குறிக்கோளுள்ள ஜெபம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நன்றாக தெரிந்த அதிகாரம். நானும் அநேக செய்திகளை இந்த அதிகாரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த வாரத்தில் இந்த பகுதி எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, we always concentrate on our side of prayer. இங்கிருந்து நாம் எப்படி ஜெபித்தோம், அந்த ஜெபத்தில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினோம், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன என்ன என்பதை நாம் மிகவும் அழகாக அந்த ஜெபத்தை பண்ணுகிறோம். பல நாட்கள் பண்ணுகிறோம். 2-3 கூடி ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். திஸ் இஸ் அவர் சைட் ஆஃப் ப்ரேயர். ஆனால் ஜெபத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி, இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ப்ரேயர் இஸ் காட் சைட் ஆஃப் ஆன்சரிங் த ப்ரேயர். ஒரு பக்கத்தில் நாம் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஒரு பகுதி இருந்தாலும், மற்ற அந்த பக்கத்தில் இருக்கிற பகுதி, அதை டிவைன் சைட் ஆஃப் ப்ரேயர் என்று சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு பதில் தரும் தெய்வீக ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்னாளுடைய ஜெபத்தை நீங்கள் கூர்ந்து பார்க்கும் பொழுது, வாட் மேட் ஹர் ப்ரே அன்டு காட், அவள் ஜெபிப்பதற்கு காரணமாயிருந்தது எது? ஈஸியாக சொல்லிடலாம், அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நாம் சொல்லிவிடலாம். அது ஒரு பதில். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஜெபத்தை அன்னாள் ஜெபிப்பதற்கு தூண்டுதலையும் பாரத்தையும் கொடுத்தது கர்த்தர். God gave burden for Hannah to pray unto God. Every prayer starts with burden. ஒவ்வொரு உண்மையான ஜெபமும், பதிலை பெற்றுக்கொள்கிற ஜெபமும் பாரத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Now look at the God side in this prayer. ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய பார்வையும் இந்த ஜெபத்திலே பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலுடைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது, தேவனாகிய இஸ்ரவேலாகிய தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. He wanted one prophet. இந்த தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ண he wanted a prophet.
இந்த தீர்க்கதரிசியை உலகத்திற்கு ஒரு ஸ்திரீ மூலமாக அனுப்ப வேண்டும். அவர் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயை அவர் தேடிக்கொண்டிருந்தார். The Lord was from heaven looking at the earth seeking for a womb. ஒரு கற்பத்திற்காக கர்த்தர் தேடிக்கொண்டிருந்தார். பிள்ளைகளை பெற்றெடுப்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஏனென்றால் அதற்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் பின்பாக ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. You have been brought into this world by the thoughts of God, by the plan of God. அப்போ சாமுவேலை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு பாரத்தை கொடுத்தார். ஆகவே தான் சாதாரணமான ஜெபத்திற்கும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாக வழிகளை திறக்கிறார். ஆமென். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியாவுக்கு செய்தி வருகிறது, எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அவனுக்கு வருகிறது. தன்னுடைய சகோதரன் வந்து செய்தியை சொல்லும் பொழுது உடனடியாக நெகேமியாவுக்குள்ளாக உருவாகிற பாரம், பேர்டன், ஒரு அழுத்தம், ஒரு பாரத்தினால் நிரம்பி அவன் துக்கித்து, அவன் உபவாசித்து, அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆகவே பாரத்தை ஜெபிப்பதற்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த பாரம் நம்மை அழுத்தாமல் அந்த பாரம் உங்களையும் என்னையும் ஜெபிக்க செய்கிறது. வழிவாசல்கள் திறக்கப்படுகிறது. அந்த பாரத்தோடு அன்னாள் ஜெபித்த பொழுது தான் அவருடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். அவளுடைய கற்பத்தை அடைத்தது கர்த்தர் தான். ஆனால் அந்த பாரத்தை கொடுத்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகள், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்த செய்தியின் ஆரம்பத்திலே கர்த்தர் உங்கள் இருதயத்திலே ஒரு சத்தியத்தை வைக்கிறார். Whenever you pray, you receive that burden from the Lord. God gives you a burden. ஒரு பாரம், ஒரு காரியத்தை குறித்த பாரம், ஒரு காரியத்தை குறித்த ஒரு விண்ணப்பம், அதில் தான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். So burden is the difference between answers to prayer and God not answering prayer in many occasions. அன்னாள் இந்த இடத்துல பாருங்கள், மிகவும் பாரப்படுகிறாள். So God initiates every prayer. அதுதான் கர்த்தர் தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So what is the God's side of prayer and what is the process of God's divine side of prayer? ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு பாரத்தை தருகிறார். பாருங்கள், அவளுக்கு பிள்ளை இல்லை. பெனினாள் என்ற தன்னுடைய சக்களத்தியை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபேமிலிஸ். இதெல்லாம் சாதாரணமான காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் அவளுக்கு பாரத்தை கொடுத்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் she is able to overcome it and come out of the situation. ஒன்று, அதிலே நாம் யோசித்து கவலைப்பட்டு அதிலே அழிந்து விடலாம். இன்னொரு பக்கத்திலே ஜெபித்து அந்த சூழ்நிலை விட்டு விடுதலையோடு கூட வெளியே வரலாம். அது நம்மை பொறுத்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? இன்றைக்கு அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தருக்கு ஜெபித்தாள் என்பதை பாட்டிலும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை எப்படி பார்த்தார் என்பதை உங்களுக்கு என்னுடைய சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆமென். எல்லாம் இருக்கீங்களா? எங்க சில கண்ணெல்லாம் மூடுற மாதிரி பார்க்குறேன். ஏசி இருக்குல்ல, அதனாலயா? We are going to see how the divine God processes a prayer. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் மேலிருந்து எப்படி இந்த ஜெபத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிறார் என்பதை 3 சத்தியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். Number 1, the divine side of prayer arranges our circumstances. The arrangement of circumstances. சூழ்நிலைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். சூழ்நிலைகளை கர்த்தர் அழகாக
ஒழுங்குபடுத்துகிறார். He arranges our circumstances. இரண்டாவதாக நம்பர் 2, He arouses communication of prayer in us. நமக்குள்ளாக அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் தூண்டி விடுகிறார். He arouses the ways of communication from us. Number 3, He answers to all our cry in prayer. ஜெபத்தின் அழுகுரலை கர்த்தர் பதிலளிக்கிறார். மூன்றையும் மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த மூன்றும் நம்முடைய பக்கம் அல்ல, கர்த்தருடைய சைடு, கர்த்தருடைய பார்வை. He arranges circumstances. சூழ்நிலைகளை அழகாக அவர் ஏற்படுத்துகிறார். He arouses our communication. நமக்குள்ளாக அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு அவர் தூண்டி விடுகிறார். மூன்றாவதாக He answers our cry. நம்முடைய அழுகைக்கு அவர் பதில் தருகிறார். ஆமென். Praise the Lord. வாசிக்கலாம். இந்த 2, 5, 6 வசனத்தை வாசிக்கிறேன். Verse 2, verse 5 and verse 6. 1 Samuel chapter 1. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. Verse 5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்தார். 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இந்த 3 வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. லுக் அட் ஹர் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவளுடைய சூழ்நிலைகளை பாருங்கள். அன்னாளுடைய சூழ்நிலைகளை அரேஞ்ச் பண்ணினவர் கர்த்தர் தான். நம்முடைய சூழ்நிலைகளை, முதல் சூழ்நிலை, 2வது சூழ்நிலை, 3வது சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? He arranges it. Whether we accept it or not, you cannot change. நம்ம சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, நாம் சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியாது. ஒன்று நினைப்போம், இன்னொன்று நடக்கும். ஆண்டவர் தான் சூழ்நிலைகளை அழகாக, எதற்காக அவர் அரேஞ்ச் பண்ணுகிறார் என்றால் நன்மைக்காக தான். உங்களுடைய நன்மைக்காக, அவருடைய மகிமைக்காக சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி அதை அவருடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, நேற்று நடந்த சூழ்நிலை, நடக்க போகும் ஒரு சூழ்நிலை அரேஞ்ச்டு பை காட். இதை முற்றிலுமாக நாம் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். அன்னாளுடைய 3 விதமான சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, how God arranged her circumstance. Number 1, the helplessness of Hannah. அன்னாளுடைய உதவியற்ற தன்மை. She was utterly helpless. இரண்டாவதாக, the hatefulness of Penina. பெனினாளுடைய வெறுப்பு தன்மை. மூன்றாவதாக, the heartlessness of எல்கானா. எல்கானாவின் இருதயம் இல்லாத தன்மை. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அன்னாள் இப்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பதில் அவள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஆமென். என்னென்ன சூழ்நிலை? she was helpless. கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தார். வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் அதை அனுமதிக்கிறார். அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. she cannot do anything. அவளுடைய குடும்பத்திலே அநேக பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, அவளுக்கு பிள்ளை இல்லை. அது கர்த்தர் அதை அனுமதித்தார். God arranged that first situation. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம், உதவியற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? we try to do a lot of things. என்ன செய்கிறோம்? ஒரு சூழ்நிலை இப்படி வரும்பொழுது we try to correct it.
அதை சீர்திருத்துறோம். வி ட்ரை டு வாட் இஸ் த மிஸ்டேக், இந்த சூழ்நிலை வருவதற்கு என்ன காரணம், இதில் ஏதாவது தப்பு இருக்கா, வி ட்ரை டு கரெக்ட் இட். அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதை அனுபவித்தது கர்த்தர் யாராவது கரெக்ட் பண்ண முடியுமா? இதை அனுபவித்தது கர்த்தர் தான். யூ ட்ரை டு கரெக்ட் இட், யூ ட்ரை டு டூ சம்திங், நத்திங் ஹேப்பன்ஸ். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அண்ணால் என்ன செய்ய முடியும்? அவள் பிள்ளை பெறுவதற்கு என்ன செய்ய முடியும்? தலைக்கீழ தொங்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? அட்டர்லி ஹெல்ப்லெஸ். இதை அனுபவித்தது கர்த்தர். இரண்டாவது பாருங்கள், அவளை மிகவும் விசனப்படுத்த ஒருத்தி வீட்டில் இருந்தா, பெண்ணினால். 6ஆம் வசனம், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். சில பேருக்கு சும்மா இருக்க முடியாது இல்லையா? நம்மை துன்பப்படுத்தி நம்மை வேதனைப்படுப்பதற்கு நம்ம இரிட்டேட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இவள் அவளை விசனப்படுத்தினாள். யூ ஷுட் நாட் பி ஹாப்பி, யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் சாரஃபுல். சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, நம்ம சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டாங்க. ஒருத்தியை வச்சுருந்தார் கர்த்தர் அன்னாளுடைய வீட்டில். யூ பி தேர், அவளை குத்திக்கிட்டே இரு. அவள் மிகவும் she was hatred இருந்தது. இது ரெண்டாவது சூழ்நிலை. மூன்றாவது சூழ்நிலை கணவர். முதலாவது ஹெல்ப்லெஸ்னஸ் ஆஃப் ஹேனா, அவள் உதவியற்றவளாக இருந்தால், அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரண்டாவது பாருங்கள், இந்த பெண்ணினால் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால். மூன்றாவது பாருங்கள், தன்னுடைய கணவர். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா? 10 பையன் இருந்தாலும் நான் உனக்கு போதும். இன்றைக்கி உங்கள் மனைவிட்ட சொல்லிட்டு பாருங்கள், கன்வின்ஸாக பண்ண முடியாது இல்லையா? இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் மனைவிகளெல்லாம் நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஊருக்கு கூப்பிட்டு போய் நல்லா தே கோ ஃபார் வெக்கேஷன். அங்கேயும் மனைவி முகம் துக்கமாக இருக்கும். என்னம்மா வெக்கேஷன் வந்திருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அப்படியே துக்கமாக இருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து இங்கேயுமா துக்கமாக இருக்க? அப்போ உன்னை எங்கே கூப்பிட்டு போனோம்? பரலோகத்துக்கு தான் கூப்பிட்டு போனோம். அப்போது நாம் நினைக்கிற கணக்கு வேறு, இந்த அன்னாளுக்கு இருதயத்தில் இருக்கிற ஒரு கணக்கு வேறு. அன்னாளுக்கு என்ன தேவை? இவர் நல்ல பங்கை கொடுத்தார் எல்கானா, டபுள் போர்ஷன் கொடுத்தார் இல்லையா? பெனினாக்கு ஒரு புடவை கொடுத்தா இவங்களுக்கு 2 புடவை கொடுத்தார். அவங்களுக்கு 100 கேரட் கோல்டாக, சரி 100 சவரம் கொடுத்தா இவங்களுக்கு 200 சவரம் கொடுத்தார். டபுள் கொடுத்தாரு. அவள் சொல்ல, உனக்கு என்னம்மா கவலைப்படுற, நான் இருக்க உனக்கு 10 பையன்ல, நீ 10 பையனை விட நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எனக்கு பிள்ளை வேணும். அன்னாளுடைய இருதயம் என்ன? எனக்கு விருப்பமானது இதுதான், இதற்கு தான் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். நீங்கள் எல்லாம் சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி, என்னை கோக்ஸ் பண்ணி, என்னெல்லாம் படம்லாம் காமிச்சு எனக்கு என்ன சொன்னாலும் என் இருதயம் மிக கிளேசத்தோடு இருக்கிறது. ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் ஃப்ரம் காட். 3 பேரை சொன்னேன். அன்னாளுடைய உதவியற்ற தன்மை, அது ஒரு சூழ்நிலை. வீட்டிலே அவளை விசனப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சகோதரி. மூன்றாவதாக தன் சொந்த புருஷன். இது 3மே சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த 3ஐயும் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? கர்த்தர் தான் அதை அனுபவித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் சம்டைம்ஸ் காட் அலவுஸ் தட். கர்த்தர் சில நேரத்தில் அதை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையிலே சில நாட்கள் இந்த அன்னாள் இருக்கிறாள். God arranges the circumstances from his side. ஏன் இந்த சூழ்நிலைகளை அன்னாளுக்கு அவர் அனுமதித்தார்? அவளுக்கு ஒரு பாரம் வர வேண்டும். ஹனா, ஐ வாண்ட் சாமுவேல் ஃப்ரம் யூ. இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உன்னிடத்திலிருந்து தேவை. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக நம்முடைய புகழ் அல்ல, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. எந்த ஆசீர்வாதம், பிள்ளைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நம்முடைய வெஹிக்கிளாக இருக்கலாம், எந்த ஆசீர்வாதங்கள், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், அதற்கு பின்பாக கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இதை ஆணித்தரமாக உங்கள் இருதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் திசை திரும்பி போக அவசியமில்லை. இட் இஸ் God who arranges things.
என்ன பாஸ்டர் இது இன்னும் மாறலை? அண்ணால பாருங்கள், இவங்க எல்லாம் பண்ணதை வச்சு அண்ணால் என்ன சொல்லியிருக்கலாம்? சரி, எனக்கு ஒரு வேறு வீடு வாங்கி கொடுத்துருங்க, இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஐ வாண்ட் டு கோ அண்ட் ஸ்டே அலோன். எனக்கு மைக்ரண்ட் வீசா வாங்கி வேறு நாட்டுக்கு என்னை கொண்டு போயிடுங்க, இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த வீட்டில். நிறைய பேர் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்படி தான் அங்கே போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா பிரச்சனை அவங்களுக்குள்ளே தானே இருக்குது, வெளியே இல்லை பிரச்சனை. அப்போது அன்னாளுக்கு கர்த்தர் இப்படி ஒரு சூழ்நிலை அரேஞ்ச் பண்ணுது. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? God was arousing a communication from her. அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று இரண்டாவதாக கர்த்தர் அன்னாளை தூண்டினார். 8ஆம் வசனத்துக்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா சூழ்நிலைகள் மாறுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுகிறது? She starts communicating with God. கர்த்தரோடு கூட அவள் உரையாட ஆரம்பிக்கின்றார். இதை செய்வது கர்த்தர் தான். God has started arousing in her forms of communication. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த மாதிரி சூழ்நிலையிலே அவள் கர்த்தரை நோக்கி அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள். There are 3 important forms of prayer, communication from her. ஆண்டவர் மேலிருந்து பார்க்கிறார். இந்த 3ஐயும் அவளிடத்தில் வர வச்சது கர்த்தர் தான். 3 kinds of communication. The first form of communication is vexation. மிகவும் மனக்லேசம், அழுறது. God brought her to a place of vexation. 10ஆம் வசனம், மனம் கசந்து மிகவும் அழுது. அந்த மாதிரி நீங்கள் அழுதிருப்பீங்களா? நிச்சயமாக அழுதிருப்போம். மனம் கசந்து அழுவது, டெஸ்பரேட். மனம் கசந்து அழுவது என்று யாரும் தேற்ற முடியாது. நோபடி கேன் கம்ஃபர்ட். யாரும் ஆறுதல் செய்ய முடியாது. மிகவும் அழுது, மிகவும் அவள் அழுகிறாள். 13ஆம் வசனம், verse 13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம். சில பேர் பார்ப்போம், ஜோமணி பதில் வராமல் பார்த்தா பைத்தியக்காரி போல இருப்பாங்க. அப்படியே மனவிட்டு இருப்பாங்க. எங்கே நான் ஜெபம் பண்ணுறேன், பதில் இல்லை. தே பிகம் மேட். இவள் பாருங்கள், சத்தமாக கூட ஜெபம் பண்ண முடியல. her lips were moving. அவளுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கிறது. வெறித்தவளை போல் இருக்கிறாள். அங்கிருந்த ஒரு போதகர் ஏலி என்ன சொல்கிறார்? ஒருவேளை அவள் வெறித்திருக்கிறாள். Maybe she is drunk with wine. Even spiritual people cannot understand a woman who is so vexed in heart. இருதயத்திலே மனம் கசந்த ஒரு ஸ்திரீ, ஆவிக்குரியவர்கள் கூட அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. She was vexed in her heart. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெக்ஸேஷனுக்கு கொண்டு வருவது கர்த்தர் தான். ஏனென்றால் அங்கே தான் உண்மையான ஜெபம் வரும். உதட்டளவு ஜெபம் அல்ல, இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபம். அந்த ஜெபம் தான் கர்த்தர் பெற்றுக்கொள்கிறார். God receives prayer with vexation. மனம் கசந்து, மனம் உடைந்து, மனம் நொந்தவளாய் கர்த்தரை நோக்கி மனம் கசந்து அவள் சொல்லுகிறாள். 11ஆம் வசனத்தில், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஐ பிகேம் வெரி ஸ்மால். ரொம்ப சிறுமைப்பட்டு விட்டேன். என்னுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் நான் மிகவும் சிறுமைப்பட்டு விட்டேன். என்னுடைய ஆஃபீஸில் நான் சிறுமைப்பட்டு விட்டேன். ஐ ஹவ் கம் டு மை எண்ட். நான் முடிவுக்கு நான் வந்து விட்டேன். ஸோ முதலாவதாக வெக்ஸேஷன். நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹானாஸ் ப்ரேயர். ஐ எம் டாக்கிங் அபவுட் காட்ஸ் சைட் ஆஃப் லுக்கிங் அட் ப்ரேயர். ஆண்டவர் தான் இவளை மனம் கசந்து அவளை உடைத்து அவளை உருவாக்கினால்தான் சாமுவேல் வர முடியும். ஆமென். இல்லையென்றால் ஏதாவது ஒரு பிள்ளை வந்து அது ரோட்டில் எங்கேயாவது இருக்கும். ஆனால் ஒரு ஜெபிக்கிற சாமுவேல் வேண்டுமென்றால் ஜெபிக்கிற தாயிடமிருந்தான் வர முடியும், இல்லையா? அவன் ஜாப் பண்ணாமல் அப்படி கொடுத்துருந்தாருன்னா அவனை டாக்டர் ஆக்கி அமெரிக்கா அனுப்பியிருப்பாவ. ஆனால் ஆண்டவர் அவளை மனம் கசந்த வைத்தது காரணம், அந்த ஜபத்தினுடைய ஆழத்தில் அந்த பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை தீர்க்கதரிசியாக மாறும்.
அப்போ கஷ்டத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து வர ஆசீர்வாதங்களுக்கே ஒரு எதிர்காலம் உண்டு. நம்ம உடைத்து நம்மை உருவாக்கி இவ்வளவுதானா என்று ஒரு சலிப்புத்தன்மையிலே வருகிற ஜெபத்திற்கு எதிர்கால ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொண்டு வருகிறார். முதலாவதாக பாருங்க, she was able to communicate by vexation. இரண்டாவது பாருங்க, wow, ஒரு பொருத்தனை. அந்த அவளுடைய பொருத்தனை பாருங்கள், verse 11, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை செய்தாள். ஒரு ஆண் பிள்ளையை கேட்க வேண்டும் என்று அந்த பிள்ளையை பொருத்தனை செய்து கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அன்னாள் யூகிக்கவில்லை. இது கர்த்தர் செய்த ஒரு காரியம். அவ்வளோ சாதாரணமாக நம்ம பொருத்தனை பண்ண மாட்டோம். அவ்வளோ சாதாரணமாக நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். அவள் ஜெபித்தால், கிவ் மீ எ சன், ஐ வில் மேக் ஹிம் எ நாசரைட், அவன் நசரேனாக மாற்றுவேன். நம்ம ஒரு பக்கத்தில் சொல்வோம் ஷி வாஸ் வெரி டிவோட்டட், உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல், நீர் கொடுத்தால் உமக்கு தருகிறேன் என்ற ஒரு ஒப்பு கொடுப்பு எங்கிருந்து வந்தது என்றால் அது கர்த்தர் அவளுடைய இருதயத்தில் கொடுத்தது. ஷி வாஸ் சோ வெக்ஸ்ட், மிகவும் மனம் கசந்தபடியால் ஷி மேட் எ வவ் அன்டு காட். அந்த வவ், அந்த பொருத்தனைக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அது வரைக்கும் ஜெபித்தால், ஆண்டவரே ஒரு மகனை எனக்கு தாரும், நான் வயதாகும்போது அந்த மகன் என்னை பார்த்து கொள்வான். அது வரைக்கும் ஒரு வேளை ஜெபம் பண்ணியிருப்பா. ஆனால் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறா தெரியுமா? ஒரு ஆண் மகனை எனக்கு தாரும், நீர் எப்படி தருகிறீரோ உமக்காக நீர் அந்த மகனை எனக்கு தாரும். லார்ட், யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ இன் மை லைஃப், அலோவிங் காட் டு டூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டூ. கவனிக்கிறீங்களா? Prayer is allowing God to do what he wants to do. அவர் என்ன செய்ய தீர்மானிக்கிறாரோ அவருக்கு விட்டு கொடுக்கிறது தான் ஜெபம். நான் என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யணுன்றது ஜெபம் கிடையாது. அது ஆர்டர், கர்த்தருக்கு ஆர்டர் கொடுக்கிறது. ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் பொருத்தனை. அவள் பொருத்தனை செய்கிறாள். அப்போ அவளுடைய ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் டு காட் இஸ் வெக்ஸேஷன், மன கசந்தல். ரெண்டாவது வவ், அவள் ஒரு பொருத்தனை. மூணாவது ஷி பிகம்ஸ் அ வெசல், அவள் ஒரு பாத்திரமாக மாறுகிறாள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெக்ஸேஷன் தட் காட் கேவ் ஹர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஷி மேட் அ வவ், ஒரு பொருத்தனை மாத்திரம் பண்ணவில்லை, அவளே ஒரு பாத்திரமாக மாறுகிறாள். எப்படி சொல்லுகிறேன்? வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஐ poured my heart before God. எதிலிருந்து ஊற்றி விடுவோம்? ஒரு பாத்திரத்திலிருந்து தான். ஒரு பாத்திரத்திலே தண்ணீரோ ஒரு ஃப்ளூயிட் இருந்தால் அதை we pour it out. அப்போ அவன் என்ன சொல்கிறா? ஆண்டவரே, ஐ ஹவ் poured myself என்றால் she has become a vessel. ஜெபிக்கும்போது நீங்கள் ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். உடைந்து போன பாத்திரம், நொறுங்கின பாத்திரம், வெறுமையான பாத்திரமாக இருக்கும் பொழுது அவள் இருதயத்திலே ஒன்று கூட வைக்காமல் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். She poured everything into the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் தன்னை முற்றிலுமாக ஊற்றி விடுகிறாள். அப்போ அவள் எப்படி இருப்பா? எல்லாத்தையும் ஊற்றிட்டா இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்? எம்டி வெசல். பாரம் இல்லை, கவலை இல்லை, முகத்தில் பார்த்தா எப்போதும் சந்தோஷம். ஆனால் நம்ம தான் எப்போதுமே எம்டி வெசல் இல்லையே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா நம்ம இருதயத்தில்? ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர், கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எம்டி யுவர் செல்ஃப். வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிடு. டோன்ட் டாக் அபவுட் இட் அகெயின். திருப்பி அதை பற்றி பேசாத. கம் அண்ட் போர் எவ்ரி திங் இன் மை ப்ரெசன்ஸ். என்னுடைய பிரசனத்தில் வந்து உன் இருதயத்தை எல்லாவற்றையும் ஊற்றிவிடு. டோன்ட் சாட்டர் ஆஃப்டர் தட். அதற்கு பிறகு நீ புலம்பாதே, அதற்கு பிறகு நீ வருத்தப்படாதே. யூ எம்டி யுவர் செல்ஃப், பிகம் எ வெசல்.
ஜெபிக்கிற ஒரு சகோதரன் சகோதரி ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அவர்கள் யாராக மாற வேண்டும்? பாத்திரமாக மாற வேண்டும். எதையும் இங்கே வைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே அவள் ஊற்றி விடுகிறாள். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று லுக் அட் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அவள் 3 கம்யூனிகேஷன் பாருங்கள். மனம் கசந்து, முகத்தை பார்த்தாலே அவ்வளோ துயரம். ஏன்? ஒரு பாரம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஒரு பாரத்தால் அவள் இருக்கிறாள். இரண்டாவதாக அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், பொருத்தனை செய்தாள். She led and took a vow about her child. மூணாவதாக அவளே பாத்திரமாக மாறிவிடுகிறாள். எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஊற்றிவிட்டு வந்து விட்டேன், எனக்கு இனிமேல் சொல்கிற அளவுக்கு பாரம் கிடையாது, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏனென்றால் அவர்தான் சூழ்நிலைகள் அரேஞ்ச் பண்ணுகிறார். கடைசியாக முதலாவதாக பாருங்கள், he arranges, சூழ்நிலைகளை அழகாக அவர் நேர்த்தியாக செய்கிறார். ரெண்டாவது, he will arouse in you, தூண்டிவிட்டு உங்களை இந்த 3 விதமான ஜெபத்தை செய்கிறார். கடைசியாக he answers our cry, நம்முடைய அழுகைக்கு கர்த்தர் அவர் பதில் தருகிறார். 3 விதத்தில் he answered her prayer. அவருடைய ஜெபத்திற்கு 3 விதத்திலே பதில் கொடுத்தார். நம்பர் 1, God remembered her, கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்தின் கடைசி, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். God remembered her, ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அப்படி என்றால் என்ன? அதுவரைக்கும் கர்த்தர் அவளுடைய நினைவை இல்லையா? அவள் இருந்தாள், ஆனால் God remembered to answer her, பதில் கொடுக்க கர்த்தர் மிகவும் அவருடைய எண்ணத்திலே குறிப்பாக இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அவர் ஞாபகம் வைத்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென். அவள் தன்னை ஊற்றின பொழுது God answered her prayer. How does God answer? God will answer by remembering us. எப்பொழுது நம்மை நினைவு கூறுவார்? நம்ம நினைக்கிற போதெல்லாம் அவர் நினைவு கூற மாட்டார். எப்பொழுது நமக்கு அவசியமோ சரியான நேரத்தில் அவர் நினைவு கூறுவார். சரியான அந்த சந்தர்ப்பத்திலே அவர் நினைவு கூர்ந்து அவர் பதில் அளிப்பார். He remembered her, answering by remembering. ரெண்டாவது பாருங்க, he answered by creating realization in her. அவளுக்குள்ளாக சில காரியங்களை அவர் நினைவூட்டினார். நான் முடிக்க போகிறேன், கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லி ஜாம் பண்ணிவிடுவோம், இதை கொடுத்துருவேன் அதை கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. வந்த பிறகு அவ்வளோதான், கர்த்தரை மறந்துடுது. ஆண்டவர் சொன்னார், ஐ வாண்ட் யூ டு ரியலைஸ் வாட் யூ ப்ரேட். நீ என்ன ஜெபித்தா என்பதை ஐ வாண்ட் யூ டு நோ. 20ஆம் வசனம், 3 வசனம் பாருங்கள், 20-28 வாசிக்கிறேன். சிறநாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். 28ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால், அதே 28ஆம் வசனம், கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன், கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். அவ முதல் ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்டா? ஆண்டவரே, ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தால் அவனை கர்த்தருக்கே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் அவளுக்கு நினைவுபடுத்தினார். He realized it. ஐயோ, கர்த்தர் நமக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்து விட்டார். இந்த ஆண்மகனை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று அவள் ஆலயத்துக்கு சென்று அந்த இந்த இடத்துல தான் நின்று இந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன் என்று சொல்லி அவள் கர்த்தருக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறாள். God sometimes makes us realize. 3வது பாருங்க, ரிஜாய்சிங். அவன் மனதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறாள். 2வது அதிகாரம் chapter 2 verse 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாசிக்கணும். You have to compare both these verses. Look at the state of her heart. 1:10. அவள் போய் மனம் கசந்து எழுதுகிறாள்.
நம்ம பாஷையிலாம் சொல்லுவோம் அழுமூஞ்சி, அழுதுகிட்டே ரொம்ப ஆல்வேஸ் ஹேவிங் அ மொரோஸ் ஃபேஸ். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்னாள் ஜெபம் பண்ணுறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். She was very joyful, மிகவும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். சாமுவேல் கிடையாது. ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்ததை அவள் மறுபடியும் கர்த்தருக்கே கொடுக்கிறாள். கொடுத்துவிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்திலே அருமையான பாடலை பாடுகிறாள். She sings this prayer. இந்த அருமையான பாடலை பாடின பொழுது இஸ்ரவேலிலே இந்த சாட்சி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. மரியாள் இயேசுவின் தாயாருடைய பாடலை பாருங்கள், 2மே ஒரே மாதிரி இருக்கும். மரியாள் இதை பார்த்து பாடுகிறாள். எத்தனை பேருக்கு இந்த பாடல் அந்த சந்தோஷத்தின் பாடல்? இதற்கு முன்பாக அழுகையின் பாடல், இப்பொழுது அவள் சந்தோஷத்தின் பாடலை பாடுகிறாள். God gave her rejoicing. அவளுக்கு சந்தோஷத்தையும் அவளுக்கு பூரிப்பையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என்ன ஒரு மகனை கொடுத்தா போய் சர்ச்சில் விட்டுட்டு வந்துட்டா சாமுவேல், அவ்வளோதானா? அதுக்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா அநேக குமாரர்கள் அன்னாளுக்கு பிறந்தார்கள். அன்னாளுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொடுத்து அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் கொடுத்த சாமுவேல் இப்போ எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். சாமுவேல் ஆலயத்திலே வளர்ந்து இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். ஆண்டரோடு கூட பேசி ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வருவதாக கர்த்தர் சாமுவேலை ஆசீர்வதித்தார். யார் இந்த சாமுவேல்? யார் இந்த சாமுவேல்? ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட கிளேசத்தில் இருக்கிற ஜெபத்திலிருந்து உருவான ஒரு குழந்தை இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்றைக்கு கஷ்டத்தில், நஷ்டத்தில், மிகவும் கிளேசத்தோடு இன்றைக்கு இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் படுகிற ஜெபத்திற்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு பயனுள்ளதாக மாறும். ஆமென். சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஆஸ்ட் ஆஃப் காட். கர்த்தரிடத்திலிருந்து அவனை பெற்றேன். நான் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். I asked him, God heard my prayer. அதுதான் சாமுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். சாமுவேலுடைய வாழ்க்கையை முழுசாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலுடைய ஜெபம் எப்போ பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இது ஒரு ரகசியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணும்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய பிரசன்னத்திலே வைப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். நாம் செய்கிற ஜெபங்களுக்கு என்றைக்கும் வல்லமை உண்டு. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இழந்து இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வாரா? நான் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என் ஜெபத்தை கேட்பாரா? இன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உதாரணம். மிகவும் கிளேசத்திலும் மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டு நீங்கள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுகிறார். எதற்காக? உங்கள் மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை. This prayer was not a selfish prayer. This prayer was a kingdom prayer. இந்த ஜெபம் ஏதோ ஒரு சுயநலம், மற்றவங்களை என்ன கஷ்டப்பட்டு பேசுகிறாங்கன்றதுக்காக அவள் ஜெபம் பண்ணல. the originator, the beginner of this prayer is God. ஏனென்றால் கர்த்தருக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரே நம் மூலியமாக பெற்றுக்கொள்வார். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, இன்றைக்கு உமக்கு முன்பாக நான் அன்னாளைப் போல வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை நான் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். I want to see how you answer our prayer. The divine side of prayer. The divine side of prayer. எல்லாரும் கண்ணை மூடுங்க.
எல்லா கண்களை மூடுங்க. உங்கள் பாரத்தை கர்த்தர் இன்றைக்கு லிஃப்ட் பண்ண போகிறாரு. இனிமேல் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ரிஜாய்ஸ். அவள் பாரமுள்ள 1ஆம் அதிகாரத்தில் கிளேசமுள்ள ஒரு நபர், 2ஆம் அதிகாரத்தில் she was rejoicing. கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம் அந்த நேரத்தில். ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? இந்த பாடலை பாடி உங்கள் ஜெபங்களை கர்த்தருக்கு நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை சாத்ருயின் பேரில் மகிழாமல் காத்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவரே, ஓ என் தேவனே, அழைத்தேனே அழைத்தேனும். ஓ எனக்கு தந்தீரே ஆசீர்வாதங்களை, தந்தீர் நல் சுகம், தந்தீர் நல் சுகம், போற்றிடுவேன் தேவ. நம்ம கையை உயர்த்தி பாடுவோம். Bless thou the Lord, oh my soul. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். இந்த நாளிலே இருதயத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்த்து, ஓ ஆத்துமாவே ஆத்துமாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆத்துமாவே விண்ணப்பத்திற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அண்ணாளுடைய தேவன் நம்முடைய தேவன். அன்பின் பிதாவே, இந்த நாள் காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எங்கள் இடத்திலிருந்து எப்பொழுது ஜெபம் எழும்பும், எப்பொழுதிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கதறுவோம், எப்பொழுது நாம் உம்முடைய உதவியை கேட்போம் என்று நீர் காத்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு அநேகர் உதவிக்காக வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய உதவிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கடைசி எட்ஜில் நாங்கள் இருக்கிறோம். சில காரியத்தில் கடைசியில் இருக்கிறோம். we have been vexed Lord, மனம் உடைஞ்சு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளுவீராக. ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஒரு சாமுவேலாகிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அண்ணாளுடைய ஜெபத்தை நீர் கேட்டது போல ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கர்த்தர் வானத்திலிருந்து நீர் கேட்பீராக. சிறியோர் பெரியோருடைய ஜெபத்தை கேட்பீராக. அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவங்க பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம். இயேசுவே, இந்த நேரத்தில் சாமுவேலை போல பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள், பெரியவர்களை, வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொருடைய வேலைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நீ நடத்துகிற தேவன்.
அன்னாளுடைய வாழ்க்கையிலும் குறை என்று ஒன்று இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்கினீரே கர்த்தாவே. நன்மைக்காகவே நீ செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிற தேவன். அதை எங்கள் கண்களால் பார்த்து இருதயத்தால் நாங்கள் அதை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தலையின் மேலே கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்திலே நாங்கள் எங்கள் நெருக்கத்திலே கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறதை நாங்கள் காணட்டும் கர்த்தாவே. அற்புதங்களை செய்யும் கர்த்தாவே. நீரே தேவன் என்று எங்களுக்கு நிரூபித்து காட்டுவீராக. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிரதர் பிரவீனுடைய தகப்பனாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சத்த நல்ல சுகத்தை தொடர்ந்து கட்டளையிடுவீராக. சிஸ்டர் சுந்தருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சிஸ்டர் தேனருவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் சுகம் பலன் வேண்டுமோ கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று பாத்திரங்களாக எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை, சத்ரு எந்தன் பேரில் மகிழாமல் my being, my meditation of Him shall be sweet. I will be glad, I will be glad in the Lord. Bless thou the Lord, O my soul. Bless thou the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.